அனைவருக்கும் வணக்கங்க. லோகம் லைவ்லேருந்து உங்கள் லோகேஷ் பேசுகிறேங்க. நான் இப்போ நிறைய ஃபுட் ப்ராடக்ட்ஸ் நான் வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். நிறைய கலப்படம் வந்துருச்சிங்க. எதுக்கத்தால் கலப்படம், எதுக்கத்தால் தொட்டதெல்லாம் கலப்படம் அப்படியே உடம்புல வியாதி முத்தி போன மாதிரி கலப்படங்கிறது ஒரு முத்தி போச்சு, ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆயிடுச்சுங்க. ஒன்றும் சொல்லி சமாளிக்க முடியாது. மக்கள் யாரும் தெரிந்துற மாதிரி தெரியல. ஸோ நான் சில விஷயங்கள் சொல்கிறேன், முடிஞ்சால் நீங்கள் திருத்திக்கிங்க. இல்லைன்னா இல்லை 30 லட்சம் 40 லட்சம் எடுத்துகிட்டு பேங்க்கில் வச்சுக்கிங்க. நாளைக்கு ஒரு காலத்தில் அது வியாதியாக மாறி நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டலில் போய் அங்கே போய் கொட்டுங்க. ஹாஸ்பிட்டலில் போய் கொட்டே ஆகணும், வேறு வழியே இல்லைங்க. எதுக்கத்தால் கலப்படம் பண்ணுறாங்க. நீங்கள் ஃபுட்டை வீட்டில் ஒரு 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 மனசாட்சி வேண்டாம்? ஒரு நெஞ்சு வலிக்காதா நம்மளுக்கு? அந்த உணவு நம்ம குழந்தைங்க சாப்பிட்றோம், நம்ம தாத்தா பாட்டி சாப்பிட்றாங்க, நம்ம அங்கமங்காளி சாப்பிட்றாங்க, நம்ம உறவுங்கள்லாம் சாப்பிட்றாங்க அப்படின்னு ஒரு மனசாட்சி வேண்டாமாங்க? யூடியூப்பில் பார்த்தா ஏகப்பட்ட ஃபுட் ப்ராடக்ட் கலப்படம் வருதுங்க. ரொம்ப மனசு அப்படியே வெந்து போயிட்டேன். நீங்கள் மனுஷங்களா? ஏங்க ஒரு ஒரு குழந்தைக்கு கொடுக்குற உணவு கூட நம்ம கலப்படம் பண்ணுறாங்க. இந்த நியூஸ்லாம் பாருங்கள். ஒரு ஹோட்டலில் போய் அந்த சிக்கனில் புழு இருக்குது, ஒரு பேக்கரியில் வந்து கெட்டுப்பண்ண புழு இருக்குது. சில பேருங்க ஹோட்டலில் சாப்பிட்றாங்க, 30-40 பேதி வந்துடுது. என்னங்க இதெல்லாம்? என்ன நடக்குது உலகத்தில்? மக்களே, நீங்கள் விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறதாங்க காரணமே. உங்கள் மேலே சொல்லுவேன். ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றாம 2-3 பேர் ஃபைட் பண்ணுங்கள். என்னங்க சாம்பார் நல்லா அப்படி ஃபைட் பண்ணுங்கள். இல்லைன்னா இந்த உலகத்தை காப்பாற்ற முடியாதுங்க. இங்கே பாருங்கள், கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு என்ன, அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஊறுகாய் பார்த்தீங்கன்னா கெட்டு போகாது, கெட்டு போகும். எப்படின்னா 10 நாள் 15 நாள் மேலே கெட்டு போயிடும். இறைவன் படைத்த படைப்பில் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே 3 நாள் மேலே வச்சுக்க அபூர்வங்க. இப்போ டாக்டர் சிவராமன் சார் பேச்சுலாம் கேட்பீங்க. நிறைய விஷயம் சொல்கிறாரு. ஒரு உணவு வந்து நான்வெஜ் சமைக்கும் போது மேக்ஸிமம் சூடு படுத்தக்கூடாதான். சூடு பார்த்தா அது கெமிக்கல், அது வந்து சாப்பிடக்கூடாது, உடலுக்கு உபதைகள். நிறைய விஷயம் இன்றைக்கி இருக்குங்க. எதில் ஆயிலில் பாலில் கலப்படம் இல்லையா, இல்லை தேனில் கலப்படம் இல்லையா, இல்லை நம்ம மரச்செக்கெண்ணில் கலப்படம் இல்லையா? சொல்லுங்கள். ஏன் ஊறுகாய் என்ன கெட்டு போவங்க வணிகர்ன்ற பொருளை மிக்ஸ் பண்ணுறாங்க. சிறுதானிய பிஸ்கெட்லாம் எப்படி இன்றைக்கி வந்து ஒரு பாக்கெட் 5 ரூபாய்க்கு எப்படி கொடுக்க முடியும்? யோசிச்சு பாருங்கள். வரகே ஒரு கிலோ பார்த்திங்கன்னா 110 ரூபா மாதம் பண்ணுறாங்க. மாதம் எப்படி கொடுக்க முடியும்? நான் வந்து கொடுக்க முடியும்னா கொஞ்சம் ப்ரூஃப் பண்ணுங்க, சொல்லுங்கள். மக்கள் இப்படி பண்ண சொல்லுங்கள், தப்பு இல்லை. விலை இன்னும் 2 மூட்டை எக்ஸ்ட்ரா பண்ணுங்கள், பயப்பட தேவையில்லை. எல்லாத்துலேயும் கலப்படம், வணிக ரீதிக்காக எல்லாரும் கலப்படம் பண்ணுறாங்க. ஸோ தயவு செய்து நான் என்ன சொல்கிறேங்க, எந்த ஃபுட் ப்ராடக்ட்டும் கலப்படம் பண்ணாதீங்க. ஒரு 2 வச்சு பண்ணுங்கள். அது மாதிரி நிறைய ஃபுட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நம்ம லோகம் லைவ் சேனலில் ஒவ்வொன்றா கொடுத்துருக்கோம். நம்ம ஊறுகாய் கொடுத்துருக்கோம், அவங்க வந்து பார்த்திங்கன்னா வணிகம் உடம்பு பண்ணுறாங்க. தொக்கு வகைகள் கொடுத்துருக்கோம். தொக்கில் பார்த்திங்கன்னா மரச்சக்கு நல்லெண்ணெய் மட்டும் தான் தொக்கு பண்ணுறாங்க, அவங்களும் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். நெய் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா சிறுதானியங்கள் நாங்கள் வந்து ஃபார்மஸ்ட் வந்து நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம். மால்ட்டு பண்ணியிருக்கோம். மால்ட்லேயே நம்ம எடுக்கிற வீடியோலாம் பார்த்திங்கன்னா குட்டி கிராமத்தில் எடுக்கிற மால்ட் பண்ணியிருக்கோம். என்னென்ன ஃபுட்டு அடுத்து நாங்கள் கவர் பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா? ஸோ ப்ரொடக்ஷன் பண்ணுறவங்க நீங்கள் தயவுசெய்து எந்த ஒரு ஃபுட் ப்ராடக்ட்டும் கலப்படமாக ஒரு உறுதிமொழி ஏறுங்க. அப்போ தான் நாளைய தலைமுறையும் இன்றைய தலைமுறையும் வாழ வேண்டும் என்று நினைத்தீங்கனால் தயவுசெய்து கலப்படம் மட்டும் பண்ணாதீர்கள். உங்கள் அன்போடு கெஞ்சி கட்டிக்கிறேன். அதே உணவு உங்கள் குழந்தை சாப்பிட்டு அந்த உணவை நீங்கள் குழந்தைங்க கொடுப்பீங்களா? கலப்படம்னா உங்கள் உணவு குழந்தை கொடுப்பீங்களா? அது சிந்திங்க. நாளை தலைமுறை ரொம்ப எச்சரிக்கை. யங்ஸ்டர்ஸ் நீங்கள் கண்டிப்பாக இந்த விஷயம் கண்டிப்பாக எடுத்துக்கணும். இல்லைன்னா மரணம் நிச்சயம் உங்களே தோழனாக இருக்கும். உணவு தான் அடுத்த வேலை. ஒரு நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணுமா, உங்கள் மனைவி கூட சந்தோஷமாக இருக்கணுமா, உங்கள் அப்பா அம்மா சந்தோஷமாக இருக்கணுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செய்து உணவை, நல்ல உணவை வாங்கி சாப்பிடுங்கள். ஃபுட் ப்ராடக்ட், ஆர்கானிக் ஃபுட்டை வாங்கி சாப்பிடுங்கள். சாப்பிட்டா அந்த சந்தோஷம் நிலைத்து நிற்கும். இல்லை என்றால் அந்த உணவை உங்களுக்கு எம்மனாக மாறும். எந்த ஐயம் இல்லை. நான் ரொம்ப வருத்தப்படுறேன். நான்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வீடியோ சொல்லியிருக்கேன். நான் நல்லா இருக்குன்னு பார்த்தாது. மக்களே, நீங்கள் நல்லா இருக்கணும். ஸோ நம்ம லோகம் லைவ் சேனலில்
நிறைய ஃபுட் ப்ராடக்ட்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கோடி ரூபா கொடுத்தாலும் கோடி ரூபா கொடுத்தாலும் அப்புறம் பண்ண மாட்டாங்க. அதனால தான் நான் பேட்டி எடுத்துகிட்ருக்கேன். ஸோ நீங்களும் உங்களை மாதிரி ஃபுட் ப்ராடக்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எந்த மொழி தான் சரி, தமிழ்நாடு எந்த மொழி நான் வரேன், உங்களை பேட்டி எடுத்து உங்கள் சேனல் ப்ரமோஷன் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் நம்ம லோகம் லைவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் தெரியப்படுத்துங்க. நீங்கள் நல்லா இருக்கணும் அந்த ஒரே ஒரு காரணத்துக்கு தான் இருக்கேன். நன்றி, வணக்கம்.